வணக்கம். சின்னக்குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தையல் பாடம் 35. இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போவது கேப் கட்டிங்கில் ஆர்டினரி ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் கப் கட்டிங் நம்ம பார்க்க போகின்றோம். இந்த கட்டிங் பாம்பே ஸ்டைல் தான். நிறைய பேருக்கு இந்த கட்டிங் தெரியாது. நம்ம நார்மலாக ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு அடுத்து பெல்ட் எல்லாம் கட் பண்ணுறோம். அதே மெத்தடில் தான் அந்த ஃப்ரண்ட்டில் வர டாட் 3 டாட் வைப்போம் இல்லைங்களா, அந்த 3 டாட் தேவையில்லை. ஒரே ஒரு சென்டர் டாட் மட்டும்தான் இந்த கட்டிங்க்கு நமக்கு தேவை. அந்த கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இது 38 சைஸ் நான் பேக்கு சார்ட்டில் கட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கு சார்ட்டில் கட் பண்ணதில் நான் ஃப்ரண்ட்டு மெஷர் பண்ணுறேன். 38 சைஸுக்கு பெல்ட் மார்க் பண்ணிக்கலாம். பெல்ட் 38க்கு 13 வருங்க. 13 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சஸ் 14 நான் சேர்த்துருக்கேன். பேக்கு ஒரு பீஸ் எடுத்தாச்சு. அதே பீஸில் நம்ம ஃப்ரண்ட் இப்போ மார்க் பண்ணுறோம். இது ஸ்ட்ரெயிட்டாக எல் ஷேப்பில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்திருக்கு. இந்த இடத்துல பட்டன் பட்டியோட மெஷர்மெண்ட் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸில் நமக்கு ஒரு 4 இன்ச்சஸ் தான். ஏன்னா பட்டன் பட்டி டாட்டெல்லாம் நமக்கு தேவையில்லை. எவ்வளோ வேணுமோ, இப்போ உங்களுக்கு 3.5 இருந்ததுன்னா 1/2 இன்ச்சஸ் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சஸ் இருந்ததுன்னா 1/2 இன்ச்சஸ் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 இன்ச்சஸ் வைக்கிறேன். அதில் ஒரு 4.5 இன்ச்சஸ் நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இடுப்பு பகுதியில் 8 இன்ச்சஸ் எப்போவுமே நார்மலாக எல்லாருக்குமே வரணும், தச்சு முடித்த பிறகு. அப்போ நம்ம இடுப்பு பகுதியில் 8.5 வச்சிட்டோம்னா அதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சஸ் 1 2 3 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. 3 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு வளைவு கொடுக்கலாம். இந்த இடத்துல இப்படி வளைச்சி இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இதில் எப்படி கேப் மாடல் நம்ம வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே நம்ம 3 இன்ச்சஸ் வைப்போம். நான் இந்த கேப் மாடலுக்கு 3.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். அடுத்து 3.5 இன்ச்சஸ் வச்சுட்டு இங்கே சென்டரில் 2 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. எப்பவும் போல் நம்ம சென்டர் டாட்டை இங்கே 1 வைப்போம் இல்லைங்களா, இங்கேருந்து 3.5, அப்புறம் 3.5லேருந்து 1 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. அடுத்து 1 இன்ச்சு சென்டர் டாட் 3 இன்ச்சஸ் வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்படி 2 பக்கமும் நான் இப்போ ட்ரா பண்ணிட்டேன். சென்டர் டாட் மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். இப்போது உங்களுக்கு கேப் கட்டிங்னா எப்படி வரும், தலைக்கு குழந்தைங்களுக்கு போடுற கேப்பு, பெரியவங்களும் கேப் பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா, அந்த கட்டிங் எப்படி வரும்ன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஒரு ரவுண்டு சர்க்கிள் சும்மா பேங்கிள்ஸ்லேயே நம்ம காமிக்கிறேன். ரவுண்ட் சர்க்கிள் போயிட்டு இப்போ சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து 1 இன்ச்சஸ்க்கு இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறோம். சென்டர் கட்டிங் ஓகேங்களா. இதை நம்ம இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணால் ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட்டு கட்டிங்.
இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இது பாம்பே மாடல் தான். இப்போ நான் சொல்லி கொடுக்குறதா அதை தான் நம்ம இங்கே வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ சென்ட்ரல் லைன் போட்டிருக்கோம். சைடில் வந்து 3.5 இன்ச்சஸ்க்கு 1 லைன், அப்புறம் 1 இன்ச்சஸ்க்கு 1 இன்ச்சஸ்க்கு. இப்போ நம்ம இங்கே சென்ட்ரல் லைனை கட் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ப் வரைக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, இது எடுத்து இது மேலே இந்த லைன் மேலே வச்சிடணும். வச்சு இந்த மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து இது மேலே தான் ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் சின்னதாக இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். அதனால இந்த இடத்துல சின்னதாக 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை அந்த ஃபோல்டை இது மேலே வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறது தான் இது. கட்டிங் ஈஸி தான், ஸ்டிச் பண்ணுறது தான் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கட் பண்ணணும். இந்த இடத்துல சின்னதாக 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை அந்த ஃபோல்டை இது மேலே வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறது தான் இது. கட்டிங் ஈஸி தான், ஸ்டிச் பண்ணுறது தான் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கட் பண்ணணும். இது மேலே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மேலே அப்படியே ஒரு தையல் போட வேண்டியது தான். அந்த தையல் வந்து கரெக்டாக நேராக வந்து ஓரங்களில் போடணும். நான் இங்கே வந்து பின் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியணுன்றதுனால இந்த இடத்த பின் பண்ணிடுறேன். இது வந்து பாம்பே கட்டிங் தாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கேப் மாடலில் கப் ஷேப் ப்ளவுஸு 38 சைஸு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டா. இல்லை உங்களுக்கு இதுலேயே வந்து எனக்கு சைட் டாட் வேணும்னா கூட நீங்கள் சைட் டாட்டு பிடிச்சிக்கலாம். அது எப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. இங்கே 1 இன்ச்சஸ் ஹைட்டை, இந்த சைடு 1 இன்ச்சஸ் ஹைட்டை வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. 1 சென்டிமீட்டர் அளவு இன்னொரு லைன். ஏன்னா இந்த கட்டிங் கேப் மாடல் டாட்டுக்கு வந்து சைட் டாட்டு அவசியமே கிடையாதுங்க. இதிலே கப் ஷேப் வந்து ரொம்ப நல்லா வந்துடும். இந்த சைடு கட்டிங்க்கு இங்கேருந்து ஹைட் 1 இன்ச்சஸ்க்கு வச்சுட்டு சைடில் 1 இன்ச்சஸ் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு 1 சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு லைன் நீங்கள் இப்படி போட வேண்டியது தான். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே கட்டிங்கில் வந்து இன்னொரு கட்டிங்கும் வருது. இந்த மாதிரி மெத்தடில் வந்து டாட் இல்லாமல் தான் அந்த ப்ளவுஸ், பாம்பே ப்ளவுஸில் இந்த கட்டிங் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து இன்னுமே ஷேப் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கர்வை இந்த இது வந்து கையோட வளைவில் இருந்து அந்த டாட் வர இடத்துல இருந்தே ஆரம்பித்து ஒரு வளைவு கொடுத்து இந்த பக்கம் கொடுத்துடணும் நீங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த டாட் வந்து நீங்கள் இப்படி இந்த பீஸ் தனியாக இந்த பீஸ் தனியாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை இதோட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா இந்த ஷேப் இன்னுமே வந்து எடுத்து காண்பிக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேப்புக்கும் இதே கட்டிங் மாடல் தான். ப்ளவுஸுக்கு பாம்பே ப்ளவுஸ் கேப் கட்டிங் மாடலும் இதே தான். இன்னும் அடுத்தடுத்து வர பகுதியில் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம டைலரிங்கில் தெரிஞ்சுக்கலாம். இதை விட டைலரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து கை வந்து பர்ஃபெக்டாக இந்த அளவுக்கு நீங்கள் வரணும். அப்படியே இந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக கை ஸ்ட்ரெயிட்டாக வரணும். சில இடத்துல வந்து கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம கை வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி இழுப்படும். இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கங்களும் வரும். அதுக்கு என்ன செய்யணும், அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அந்த கழுத்தோட இறக்கத்தை மார்க் பண்ணி எல் ஷேப் கொடுத்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணணும் கழுத்தை. இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி உள்கூடியெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா அது வந்து சிதும்பலாம் ஆகும். அதே மாதிரி நெக்கு வந்து ட்ரா பண்ணும்போது கூட நீங்கள் வந்து உள்ளே வர மாதிரி, இப்போ ஸ்டார் நெக்குனா கொஞ்சம் உள்ளே வருது இல்லைங்களா,
நம்ம இப்போ ஸ்டார் நெக் இதில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார் நெக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ உள்ளே கொஞ்சம் வரும், வெளியில் கொஞ்சம் வரும். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வெளியே வரும்போது நீங்கள் ஸ்டார் நெக் கொடுக்குறீங்கன்னா ஸ்டார் நெக்குக்கு இந்த போர்ஷன் ஷோல்டரோட அளவு வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. 3 இன்ச்சஸ்ன்ற 3.5 வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து ஷோல்டரில் உள்கூடி இந்த ஸ்டார் நெக்குக்கு நீங்கள் வி கட்டிங் அந்த வி மாதிரி வரும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்பவே நீங்கள் உள்ள ஆண்டு நீங்கள் கட் பண்ணும்போது இந்த இடம் வந்து இழுப்படும். அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஸ்லாண்டிங்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து நீங்கள் ஸ்லாண்டிங்காக வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஷோல்டர் வந்து இறங்காது. ஷோல்டர் வந்து இறங்குது அப்படின்னீங்கன்னா 2 காரணம் தான் இருக்குது. ஒன்று வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஹைட்டு வந்து அதிகமாக வச்சுருப்பீங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஹைட்டை கரெக்டாக வச்சுட்டு இந்த ஸ்லாண்ட் லைன் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஷோல்டர் இறங்குதுன்னா அதை ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னா ஷோல்டர் கிட்ட நீங்கள் வந்து இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணிட்டீங்க, அப்பயுமே ஷோல்டர் இறங்குதுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக, அதாவது எங்கே இறங்கும்னா நமக்கு வந்து கை கிட்ட தான் இறங்கும் ஷோல்டர். அந்த இடத்துல 1 சென்டிமீட்டர் இறக்கிட்டு இப்படி லைட்டாக ஸ்லாண்ட் பண்ணி இங்கே பாருங்கள், இப்படியே வாங்க, இப்படியே வந்து இந்த இடத்துல வந்து ஒன்றா சேர்த்துருங்க அந்த லைனை. இங்கே மட்டும்தான் இறங்கணும், இங்கெல்லாம் இறங்கக்கூடாது. அப்போ வந்து இந்த இடம் இப்படி தைக்கும்போது ஷோல்டர் வந்து கரெக்டாக உட்காராம். இப்படியும் நம்ம தச்சிட்டோம், இது ரொம்பவே பெருசாக வச்சிட்டோம், ஷோல்டர் வந்து இன்னுமே இறங்குது அப்படின்னுங்கிட்ட நீங்கள் ஷோல்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஷோல்டரோட ஹைட்டு பார்த்துக்கோங்க. ஹைட்டை பார்த்துட்டு அதிகமாக இருந்தால் அப்பயே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்லாண்ட் பண்ணி ஒரு 2 சென்டிமீட்டர் 1/2 இன்ச்சஸ் அளவுக்கு லைட்டாக ஸ்லாண்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 சென்டிமீட்டர் அளவு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஷோல்டர் வந்து கண்டிப்பாக இறங்காதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் நம்ம கொடுக்குறோம். ஷோல்டர் அதிகமாக இறங்கும் போது இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த நெக்கில் வருது இல்லைங்களா, நெக்கு கிட்ட ஒரு டாட் நம்ம வந்து போட்டோம்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஷோல்டர் இறங்குதுன்னா நெக்கு கிட்ட இப்போ இந்த டாட் மையமாக வச்சு இங்கே 1 சென்டிமீட்டர், இங்கே 1 சென்டிமீட்டர் வைக்கிறேன், இங்கே இருந்து 1 சென்டிமீட்டர் சாரி. இப்போ இந்த டாட்டை மையமாக வச்சு மேலே 1 இன்ச்சஸ் வச்சு சைடில் 1 இன்ச், சைடில் 1 இன்ச்சஸ், இந்த டாட்டை நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த நெக் டாட் வந்து எங்கே மார்க் பண்ணுவீங்கன்னா இங்கே இருந்து அப்படியே நெக்குக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு லைன் போடுங்க, அவ்வளோதான் நெக் டாட் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா நெக்கு கழுத்தோட இறக்கம் வந்து அதிகமாக இருந்தால் நெக்குக்கு வந்து டாட் வைப்பாங்க. இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து ஒரு தையல் பகுதி, இதை விட சிறப்பான ஒரு பகுதியை பார்க்கலாம்.